வணக்கம். பொறை உடைமையில் உங்களுக்கு இரண்டாவதாக கூறப்பட்டிருக்கும் குறளை நாம் இன்று காணலாம். ஏற்கனவே நான் சொன்னேன், பொறை உடைமைனா பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு யாருக்காவது பொறுமை இருக்கா? நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக இல்லை. ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னா அந்த டைமில் செஞ்சு முடிக்க முடியலன்னா நமக்கு என்ன வருது? கோபம் வருது. நம்மளே செய்யலைன்னா நம்ம மேலேயே நமக்கு கோபம் வருது. அதுக்கு மற்றவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? குறை சொல்லுவோம். இந்த பொறுமை அப்படிங்கிற வார்த்தை நம்மக்கிட்ட காணப்படுகிறதா என்று பார்த்தால் இன்னைக்கு பெரும்பாலானவர்களிடம் பொறுமை இருப்பதில்லை. என்ன காரணம்? இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் மிக வேகமாக நாம் ஓடுகிறோம் என்பதே இதன் அடிப்படை. எதையுமே பார்க்கறதில்ல, ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லாத்துக்கும் திட்டிகிட்டே கிடப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா அது நம்மளுக்கு என்ன பல்வேறு வகைகளிலும் நமது உடல் நலனையும் கெடுக்கிறது. அதுதான் இதுக்கு அடிப்படையே இருக்குது. அதனால தான் பொறுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இரண்டாவதாக உங்களுக்கு கூறப்பட்டிருக்க குறளில் என்ன அப்படின்னு பார்த்தா, திறனல்ல பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்லத பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. இதன் பொருள் என்ன? இதில் ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார், நொந்துன்னு சொல்கிறார். எப்போ நொந்து போவோம்? மிக கடுமையாக நாம் பாதிக்கப்பட்டாலும் நொந்து போயிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி திறனல்லதற் பிறர் செய்யணும். நமக்கு எந்த விதமான வகையிலும் அல்லது எல்லா வகையிலும் ஒருத்தன் கொடுமையே செஞ்சுக்கிட்டு இருக்கான், தொந்தரவு தான் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் கூட நாம் அறச்செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும். அவன்கிட்ட போய் சண்டைக்கு நிற்கக்கூடாது. சாக்கடை மேலே கல் எரிஞ்சால் யாருக்கு பாதிப்பு? நமக்கு தான் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம்? அதை விட்டு ஒதுங்கி போகிறோம். அதுவே ஒரு அறம் தான். இங்கே திறனல்லதற் பிறர் செய்யினும் நோனுந்து, மிக வருத்தப்பட்டு நீ அவனுக்கு கெடுதல் செஞ்சிராத. அறநல்ல செய்யாமை நன்று. அறநல்ல செய்யாமைன்னா என்ன? அரண் செய்யணும் அர்த்தம். நல்லதையே நீயும் செய்ய வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். சரியா? திறனல்லதற் பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. நாம் நொந்து போகும் அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய செயல்களை ஒருவர் நமக்கு செய்தாலும் நாம் அவருக்கு அறமான செயல்கள், அதாவது நல்ல செயல்களையே திரும்ப செய்ய வேண்டும் என்பது இதன் பொருள். நன்றி. நாளை மீண்டும் சந்திக்கலாம்.